டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை கடந்த மாதம் நடத்திய 2 நாள் நடத்திய சோதனைகள் 3 நாட்கள் நடத்திய சோதனை சட்டவிரோதமானது. மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி போடப்பட்ட அந்த மனுக்கள் 3 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்த மேல் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அதற்கு பிஎம்எல்ஏவின் படி அதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தமிழக அரசுக்கும் டாஸ்மாகுக்கும் விழுந்த சம்மட்டி அடி. கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிறது என்று ஊழல் சம்பந்தப்பட்ட விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக இத்தகைய வாதங்களை முன்வைக்கிறீர்கள் என்றால் இது ஏற்புடையதல்ல. தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணையை மேல் தொடரலாம். ஆனால் மாநில அரசு இதோடு அடங்காது. டாஸ்மாகும் மாநில அரசும் அடங்க மாட்டார்கள். இன்று மாலையே அல்லது இன்று மாலைக்குள்ளேயே அவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்பாங்க. இடி சோதனை நடத்தட்டுங்க, என்னங்க தப்பு? நீங்கள் தப்பு பண்ணால் தானே மாட்ட போகிறீங்க. இவ்வளோ தூரம் பதறீங்கன்னா அப்போ ஏதோ பெரிய தப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவன் தான் 1000 கோடி கொள்ளைச்சாங்கன்னு சொல்கிறானுங்க. அதில் யார் யாருக்கு எவ்வளோ போச்சு பங்கு? கை சுத்தமாக அங்கே கை சுத்தமாக இருக்குல்ல, போய் விசாரணை எதிர்கொள்ளு, தலையாக வாங்கிட போகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் பெண்டிங்கில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுறாங்க. அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு பரிதவிக்கிறார்கள்ன்றது நல்லாவே தெரியுதில்ல. வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நன்றாக இருக்கிறேன். அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கூறி டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்தான தீர்ப்பு இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, இந்த 2 புகார் மனுவுமே நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் இந்த மனு அப்படிங்கிறதுல உத்தரவிட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு பின்னாடி மிகப்பெரிய பின்னடைவு. 3 ரிட் மனுக்கள் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பாக. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை கடந்த மாதம் நடத்திய 2 நாள் நடத்திய சோதனைகள் 3 நாட்கள் நடத்திய சோதனை சட்டவிரோதமானது. மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி போடப்பட்ட அந்த மனுக்கள் 3 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்ப்பை ஜஸ்டிஸ் நீதிபதி சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்போட முக்கியமான அம்சங்களாக ஒரு 5 விஷயங்களை பார்க்கலாம். அதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுருக்கமானது, த சர்ச் அண்ட் சீசர் கண்டக்டட் பை த இடி வாஸ் லீகல் அண்ட் வித்தின் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் செக்ஷன் 17 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். பிஎம்எல்ஏ படி 17வது உபப்பிரிவு சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டப்பிரிவின் படி அமலாக்கத்துறை நடத்திய இந்த சோதனைகள் மற்றும் கைப்பற்றியவை, இதில் கைப்பற்றப்பட்ட அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை தான். இதில் எந்த சட்ட விதிமீறலும் இல்லை. 1. 2வது, த கோர்ட் ஃபவுண்ட் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆர் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த சர்ச் ஆப்ரேஷன்ஸ் as alleged by petitioners. இந்த சோதனைகளின் காரணமாக டாஸ்மாக் ஊழியர்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முழுவதும் நிராகரிக்கிறோம். அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. 3வது, prior consent from the state government is not required before conducting searches under PMLA as the act extends to the whole of India. அதாவது PMLA படி ஒரு மாநில அரசு அலுவலகத்தில் சோதனை நடத்தும்போது அந்த மாநில அரசோட அனுமதி பெற வேண்டும் என்கின்ற மனுதாரர்களின் கோரிக்கை முழுவதும் நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னா பிஎம்எல்ஏ என்பது இந்தியா முழுவதுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக மாநில அரசுகளின் அனுமதி சோதனை நடத்தப்படுவதற்கு முன்பு தேவையில்லை. 4. ஆர்குமெண்ட்ஸ் இன்வோக்கிங் ஃபெடரலிசம் were rejected with the center with the court stating that federalism cannot be applied to obstruct investigation of crimes affecting national economic growth. அதாவது தமிழ்நாடு அரசு டாஸ்மாகோட மனுக்களில் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இந்த அமலாக்கத்துறை சோதனைகள் என்ற வாதம் வைக்கப்பட்டது. இதனை நாங்கள் நீதிமன்றம் முழுவதுமாக நிராகரிக்கிறோம். ஏனெனில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையையும் கண்டுபிடித்து அதற்கு மேல் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அமைப்புகளுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. ஆகவே இதை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்கின்ற வாதம் ஏற்புடையதில்லை. இது முழுவதும் நிராகரிக்கப்படுகிறது. 5வது கடைசி பாயிண்ட், the concept of requiring an FIR before conducting searches was also rejected as this requirement was removed by a 2019 amendment to PMLA which was upheld in the Vijay Madanyan Lal case. அதாவது ஒரு சோதனை நடத்துறதுக்கு முன்னால் எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு மனுதாரர்கள் கேட்குறாங்க. அதை நாங்கள் முழுவதும் நிராகரிக்கிறோம். ஏனெனில் 2019ஆம் ஆண்டு பிஎம்எல்ஏவில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தின்படி சோதனை நடத்தப்படுவதற்கு முன்பு அமலாக்கத்துறைக்கு எந்த எஃப்ஐஆரும் எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த சட்ட திருத்தத்தை விஜய் மதன்லால் வழக்கில் உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறை இந்த வழக்கில், அதாவது டாஸ்மாக் வழக்கில் அடுத்தடுத்த மேல் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அதற்கு பிஎம்எல்ஏவின் படி அதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தமிழக அரசுக்கும் டாஸ்மாகுக்கும் விழுந்த சம்மட்டி அடி. அவசரப்பட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க.
ஒரு நாளைக்கு ஒரு ஹியரிங்க்கு 10 லட்ச ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞரை வச்சு சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் மென்ஷன் பண்ணுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துலேருந்து வேறு எந்த உயர்நீதிமன்றத்துக்கு வேணால் அந்த வழக்கை மாற்றுக்கன்றாங்க. அப்படிலாம் ப்ரேயரே வைக்க முடியாது. ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ எனக்கு மாற்று. ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, வேறு ஜட்ஜுக்கு மாற்றுன்னு கேட்டால் கூட நியாயம். ஆனால் அதையே அரசாங்கம் கேட்க முடியாது, தனிநபர்கள் கேட்கலாம். இவங்க ஒரு ஒட்டுமொத்த உயர்நீதிமன்றத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாற்றுன்னு கேட்டாங்க. இது எப்போ வாய்மொழியா? சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னார், நான் இதை 2 நாள் பொறுத்து முறையாக மனுவாக தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோன்னாரு. 2 நாள் பொறுத்து விசாரணைக்கு வரும்போது இவங்க என்ன கேட்குறாங்க, வேறு உயர்நீதிமன்றத்துக்குன்னு நாங்கள் கேட்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லா கேஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றாங்க. வழக்கமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, ஒரே மனு, ஒரே ப்ரேயர் இருக்க மனு ஒன்றுக்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களை பெண்டிங்கில் இருக்குன்னா அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்ற சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இடிக்கு எதிராக சர்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் இடிக்கு இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ரேயரோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. இதே மாதிரி ஒரு கேஸு தெலுங்கானா ஹைகோர்ட்டில் இருக்குது. இதே மாதிரி ஒரு கேஸு அகமதாபாத் ஹைகோர்ட்டில் இருக்குது. அப்படின்னா வெவ்வேறு விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்ததுன்னா குளறுபடி ஆகும்னு எல்லா கேஸையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றன்னு கேட்பான். ஒன்றுக்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்றத்தில் ஒரே மாதிரியான தன்மை கொண்ட வழக்குகள் இருந்ததுனா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்ற சொல்லி கேட்க முடியும். அது கூட எப்படின்னா கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ் இன்வால்வ்டாக இருக்கணும். இதில் எதுவுமே கிடையாது. நீ கொள்ளை அடிச்சிருக்க, திருடி இருக்க, ஊரை சூறையாடி இருக்கீங்க, பொருளாதாரத்தை சூறையாடின ஒரு கூட்டம் தன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகுதுன்னா உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குமா? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கோபம் அடைந்தார்கள். ஏற்கனவே ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது இருங்க, ஹைகோர்ட்டில் இவங்க தான் பெட்டிஷனை போடுறாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் இவங்க எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த எல்லா கேஸையும் வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்றுன்னு முதல்ல வாய்மொழியாக கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட விசாரணைக்கு வரும்போது இல்லை வேறு ஹைகோர்ட்டு கேட்கல, சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு. அப்படி முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நீ முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போகிற, உங்களுக்கு சாதகமாக ஒரு 5 நாளைக்கு ரிலீஃப் கிடைக்குது. 5 நாள் பொறுத்து அதே பெஞ்ச் என்ன சொல்லுது, தன்னை ரெக்யூஸ் பண்ணிக்குது. ஒரு ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, வினோதமாக சொல்கிறாரு, அவங்க அம்மா 15 வருஷத்துக்கு முன்னால் திமுக எம்எல்ஏவாக இருந்தாங்களாம், அதனால் அவர் விளைவிக்கிறாராம். இதெல்லாம் ஒரு காரணமாங்க? அப்படின்னா மாநில அரசு சம்மந்தப்பட்ட எந்த கேஸுமே நீ விசாரிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வினோதமான ஜட்ஜ்மெண்ட்டாக ஒரு ஜட்ஜு கொடுத்துட்டு அந்த கேஸ்லேருந்து தன்னை விலக்கிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, பட் அது தார்மீக முறையில் சரியில்லை. ஒரு நீதிபதியோட தாயார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய திமுக ஆளுங்கட்சியோட அன்றைக்கும் அது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எம்எல்ஏவாக இருந்தாங்க, அதனால் நான் விளைவிக்கிறேன். இது என்னங்க ஆர்குமெண்ட்டு? ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த நீதிபதி முன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் வருது. அப்போ எல்லா கேஸ்லேருந்து ஒரு விலகு வரா? அந்த ஜட்ஜுக்கிட்டேருந்து வேறு ஜட்ஜுக்கு போகுது, வேறு பெஞ்சுக்கு போகும்போது தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் இங்கே ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ் கடிந்து கொள்கிறார்கள். எங்ககிட்ட நீங்கள் பெட்டிஷனில் வந்திருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட் போகிறேன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அப்போ எங்களை நீங்கள் இழிவுபடுத்துறீங்கன்ட்டாங்க. இவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்கிறேன் நான். அதன் பிறகு ஆர்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. இங்கே ஆர்கியூ பண்ணுறாங்க. இன்றைக்கி சரியான தீர்ப்பு வந்திருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு சோதனை நடத்துவதற்கு டாஸ்மாகில் எல்லா உரிமையும் இருக்கிறது. இதில் கூட்டாட்சி தத்துவம் எதுவும் பாதிக்கப்படவில்லை. நீங்கள் கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிறது என்று ஊழல் சம்பந்தப்பட்ட விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக இத்தகைய வாதங்களை முன்வைக்கிறீர்கள் என்றால் இது ஏற்புடையதல்ல. தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணையை மேலும் தொடரலாம் அமலாக்கத்துறைன்னு தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இது தமிழக அரசுக்கு டாஸ்மாக விழுந்த சம்மட்டி அடி. அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். தவறே செய்யாதவர்கள் எதற்காக விசாரணையை கண்டு அஞ்சுகிறார்கள்? முதல்ல எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு இவங்க போனாங்க? விசாரணை கூடாதுன்னு நீ ஏன் போகிற? நீ தப்பு பண்ணல. மடியில் கடந்தால் தானே வழியில் பயம் வரும். உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கிறான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இனி அமலாக்கத்துறையின் நடவடிக்கை டாஸ்மாக் விஷயத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க கண்டிப்பாக தீவிரமாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகள் இருக்கலாம். அது என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம வெளிப்படையாக இப்போ சொல்ல முடியாது. ஆனால் மாநில அரசு இதோடு அடங்காது. டாஸ்மாக்கும் மாநில அரசும் அடங்க மாட்டார்கள். இன்று மாலையே அல்லது இன்று மாலைக்குள்ளேயே அவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்பாங்க. அதான் ஒரு நாளைக்கு 50 லட்சம் ஃபீஸ் வாங்குற 3-4 வக்கீல் இவங்க பேக்கெட்டில் தானே இருக்காங்க. அவங்க தானே நிற்பாங்க. இது வரைக்கும் வக்கீலுக்கு கொடுத்ததே சில 100 கோடிகள் இருக்கும். டாஸ்மாக் கேஸில் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கும் டாஸ்மாகில் தப்பிப்பதற்கும் சில 100 கோடிகளை வழக்கறிஞர்களுக்காக செலவு செய்த அரசு தான் திராவிட மாடல் அரசு. அரசனுடைய வரி யோசிச்சு பாருங்களேன். இவங்க திராவிட மாடல் அரசு சமூக நீதினெலாம் பேசுகிறாங்கல்ல, இவங்க பக்கம் தப்பே இல்லைன்னா இந்த விசாரணையை தடுப்பதற்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் திரும்ப படையெடுக்கிறாங்க? மக்கள் வரி பணம் தானே. இன்றைக்கி நீ உச்சநீதிமன்றத்தில் ஒரு நாளைக்கு 50 லட்சம் ஃபீஸ் வாங்குற வக்கீலை கொண்டு போய் நிறுத்துறேன்னா அது யாரோட பணம்? திமுகவோட பணம் இல்லை, தமிழக அரசோட பணம், டாஸ்மாகோட பணம் இல்லை,
அது டாஸ்மாகோட பணம்னா தமிழக மக்களோட பணம். குடல் அருந்து தாலி அருந்து பாட்டிலுக்கு மேலே 20-30ன்னு வாங்கி அதுவும் டூப்ளிகேட் சரக்காக குடிச்சு லட்சக்கணக்கில் இளம் விதவைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பாவ கூட்டம் இருக்குல்ல டாஸ்மாக்குன்னு, அந்த பணத்தை வச்சு தான் நீ போய் இவ்வளோ பெரிய வக்கீலுங்களை வச்சு வாதாடுற. இடி சோதனை பண்ணா என்ன உங்களுக்கு இப்போ பிரச்சனை சொல்ல? மாநில அரசு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல வந்து அவங்க அதான் இன்னைக்கு சம்மட்டியால் அடிச்சிருக்காங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டு. உனக்கு கேட்க ஹை கோர்ட் உனக்கு கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு. அது சென்ட்ரல் ஏஜென்சிங்க. அவன் இந்தியா பூரா அவனுக்கு மேண்டேட் இருக்கு. இல்ல மாநில உரிமையை பறிக்கும் இதுல எந்த மாநில உரிமையை பாதிக்க கவர்னர் விஷயத்துல நீ சொன்னீங்கன்னா மாநில உரிமை பறிக்கப்படுதுன்றது உண்மை. துணைவேந்தர்கள் நியமனத்துல கவர்னர் அட்டூழியம் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட்டே அதை சொல்லுது மாநில உரிமைகளை மீறுறீங்கன்னு. துணைவேந்தர்கள் விஷயத்துல கவர்னர் விஷயத்துல மசோதாக்களை கிடப்பில் போடுறதில்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மு க ஸ்டாலின் பின்னால் தான் நிற்குது, திமுக அரசின் பின்னால் தான் நிற்குது. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மு க ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜியோ ஆதரிக்கவில்லை. நீங்கள் அதில் கிடைக்கிற மக்கள் ஆதரவு இதில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு தவறான மோசமான அணுகுமுறை இருக்க முடியாது. ஆளுநர் விவகாரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுக அரசின் பின்னால் நிற்கிறது. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு கொள்கை வகுப்பில் அதற்குத்தான் முன்னுரிமை. இது உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கிறது. கடைசியாக கவர்னர் கையெழுத்துப்படாத 10 மசோதாக்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம்னு சுதந்திர இந்திய வரலாறில் முதன்முறையாக குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ கையெழுத்து போடாமல் 10 மசோதாக்கள் சட்டங்களாக மாறி இருக்கின்றன. இந்த சட்ட போராட்டத்தை நடத்திய திமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு செல்யூட் வைக்குது. ஏன்னா இவர்கள் மாநில உரிமைக்காக போராடி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் தமிழ்நாடு திமுக அரசின் பின்னால் தான் நிற்கிறது. அது ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு தீர்ப்பாக இருக்குது. அது கூட ரெண்டாவது நமக்கு பொருத்தமான தீர்ப்பு. மாநில உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதில் திமுகவை நாம் தெளிவாக ஆதரிக்கிறோம். டாஸ்மாக் விஷயத்தில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் எதற்காக திமுகவும் அரசும் முதலமைச்சரும் அமைச்சரவையும் இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுக்குறாங்க, அல்லது டாஸ்மாக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்க? இந்த விஷயத்தில் இப்போ செந்தில் பாலாஜி பேர் அடிப்படல, டாஸ்மாக் பேர் தான் அடிப்படுது. டாஸ்மாக்கு எதுக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்க? எதுக்காக 50 லட்சம் 60 லட்சம் ஃபீஸ் வாங்குற வக்கீலை வச்சு கேஸ் ஆர்கியூ பண்ணுறீங்க? இடி சோதனை நடத்தட்டுங்க, என்னங்க தப்பு? நீங்கள் தப்பு பண்ணால் தானே மாட்ட போகிறீங்க. இவ்வளோ தூரம் பதறீங்கன்னா அப்போ ஏதோ பெரிய தப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவன் தான் 1000 கோடி கொள்ளைச்சான்னு சொல்கிறானுங்க. வெளியில் வந்தது 1000 கோடினா வராது எவ்வளோ கோடி? அதில் யார் யாருக்கு எவ்வளோ போச்சு பங்கு? நீங்கள் தப்பே பண்ணல, விசாரணை எதிர்கொள்ளுங்க. கை சுத்தமா இருக்குல்ல, போய் விசாரணை எதிர்கொள்ளு. தலையா வாங்கிட போறான், அதிகபட்சம் உள்ள பிடிச்சி உள்ள போட போறான். 2 மாசத்துல வெளில வரப்போற கேஸ் பல வருஷம் நடக்க போகுது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கேஸை ஊற்றி மூடுவான். இவ்வளோ ஏன் பயப்படுறீங்க? நீங்க தப்பு பண்ணல, எதுக்காக ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் திரும்ப திரும்ப ஓடுறீங்க? இந்த தீர்ப்புக்கு பிறகும் இவங்க அடங்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உச்சநீதிமன்றத்துக்கு போய் கதவை தட்டுவாங்க. அங்கேயும் சம்மட்டடி வாங்குவாங்க, திருந்த மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இவர்களுக்கு மக்கள் மன்றத்தில் இவர்களுக்கு எதிராக திரும்ப போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் டாஸ்மாகில் இவ்வளவு தூரம் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறீங்க? எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனீங்க சொல்லுங்கள். இல்லை, டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து இந்த ரெய்டின் போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு துன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, ஒரு மனவேதனைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது டாஸ்மாக் நிறுவனம் இல்லைங்க. அது எல்லா விஷயம் அழகாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எந்த ஊழியரும் அந்த மனுவை தாக்கல் பண்ணல. ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் பண்ணுது. அதை தான் இடி கேட்குது. எந்த ஊழியர் தான் பாதிக்கப்பட்டதாக மனு தாக்கல் செஞ்சார்? ஷோமி அன் இண்டிவிஜுவல். ரெண்டாவது, விடிய சோதனை நடத்துகிறான். ஏன் உங்கள் போலீஸ் நடத்தல விடிய சோதனை? நீங்கள் மட்டும் எப்படி நடந்துக்கிறீங்க? பெண்கள் எல்லாம் இரவு நேரங்களில் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டார்கள். வழக்கமாக தப்பு பண்ணுறவன், ஊரை கொள்ளை அடித்தவன், லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்தவன்லாம் என்ன ஆர்குமெண்ட் வைப்பாங்களோ அந்த ஆர்குமெண்ட்டை தான் தமிழக அரசும் டாஸ்மாக்கும் உயர்நீதிமன்றத்தில் வச்சுது. தமிழக அரசுக்கும் டாஸ்மாக்குக்கும் ஆப்பு வைத்த தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு. நிச்சயமாக இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவார்கள், அங்கும் போய் வாங்கி கட்டி கொள்ளுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவங்களுக்கு இப்போயாவது வந்து நிலைமை புரிஞ்சுதுன்னா விசாரணையை எதிர்கொள்ளணும், உச்சநீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. விசாரணையே நடக்கக்கூடாது. நீ எப்படிங்க கோர்ட்டுக்கு போவ? விசாரணை நடந்து அதில் கைது நடவடிக்கை வந்துன்னா நீ கோர்ட்டுக்கு போகலாம். விசாரணை நடக்கவே கூடாதுன்னா நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அது சென்ட்ரல் ஆக்ட். அது நாடு பூரா அந்த சட்டத்துக்கு வந்து பவர் இருக்குது. எங்கே வேணால் யாரை வேணால் அவன் தூக்கலாம். அந்த சட்டம் செல்லுபடி ஆகணும். உச்சநீதிமன்றம் திரும்ப உத்தரவு போட்டிருக்கு. அவர் எப்படி கோர்ட்டுக்கு நல்லா தெரியுங்க, கோர்ட்டுக்கு போனால் தோக்குன்னு. அதில் ஒரு 3 வாரம் காலதாமம், இப்போ 3 வாரம் காலதாமதம் ஆச்சுல்ல. ஆமாம். அந்த முதல்ல அந்த ஒரு பெஞ்சு வந்து 5 நாள் இவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்ததில்ல, அதுவே தப்பு. அந்த இடைக்கால உத்தரவே தப்பு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அந்த நீதிபதிகள் அதுலேருந்து விலகுறாங்க? முதல்ல நீ விலகி இருக்கணும்ல. 5 நாள் பொறுத்து எதுக்கு விலகுறீங்க? அப்போ இழுத்தடிச்சாங்கல்ல இந்த 3 வாரம். இதுக்கு தான் போகிறது, இழுத்தடிக்கிறதுக்கு தான் போகிறது. தள்ளி போடுறதால நீ தண்டனையிலேருந்து தப்பித்து கொள்ள முடியாது. தற்காலிக நிம்மதி அது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே கேட்பாங்க. மாநில அரசினுடைய பல வழக்குகளை வந்து நீதிபதிகள் வந்து இந்த வழக்கின் விசாரணையிலேருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்கிறத வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி முடிவை ஏன் எடுக்கிறாங்க அப்படி? ஏன்னா அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வருகின்றன. அந்த விமர்சனங்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள அவர்கள் பார்க்கிறார்கள்.
ஆனால் ஒரு நல்ல ஜட்ஜி வந்து எந்த கேஸ்லேருந்து தன்னை விலக்கிக்க மாட்டார். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் விலக்கிப்பார். அந்த பதவியில் நாற்காலியில் உட்காந்துட்டால எந்த விதமான அழுத்தங்களுக்கும் ஆட்பட மாட்டார். அப்பா பிள்ளை, அண்ணன் தம்பி, பொண்டாட்டி பிள்ளை எதுவுமே கிடையாது. அந்த துலாக்கோல் வந்து நேராக நிற்கும். துலாபாரம், இந்த துலாக்கோல் வந்து செங்கோல் வந்து நேராக நிற்கும். நீதியாவின் தராசு அப்படியே நிற்கும். அது எந்த பக்கமும் சாயாது. அது யாரை பற்றியும் கவலைப்படாது. ஒரு நல்ல தீர்ப்புக்காக நீ புகழ்ந்தினாலும் அது கண்டுக்கவே கண்டுக்காது. ஒரு மோசமான தீர்ப்புன்னு மக்கள் நினைக்கக்கூடியது கல் எடுத்து அடித்தாலும் அது கலங்கவே கலங்காது. அது தான் வேலையை செஞ்சுட்டு பாராட்டுரைகளும் கல்லடிகளும் ரெண்டுமே ஒன்று. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ்வாங்க. பூச்செண்டுகள் கொடுத்தாலும் கல்லால் அடித்தாலும் ரெண்டுமே ஒரு நீதிபதிக்கு சமந்தான். எதுவுமே அவரை வந்து பாதிக்காது. ஸ்ததப்பிரஜன் ஒரு வார்த்தை உண்டு சமஸ்கிருதத்தில், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ததப்பிரஜன் அப்படின்னா அவனை எதுவுமே பாதிக்காது. பெருமழை, வெள்ளம், கடுமையான வெயில், சூறாவளி காற்று, புயல், நெருப்பு, கொடுமையான வெளிச்சம் எதுவும் அவனை பாதிக்காது. தான் ஏற்றுக்கிட்ட கடமையை அவன் நேர்மையாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ சொல்கிற பாராட்டு, நீ சொல்கிற விமர்சனம், அதான் சொல்லலை, பூச்செண்டுகளை கொடுத்தினாலும் மாலை போட்டினாலும் கல்லால் அடி ரெண்டும் ஒன்று அவனுக்கு. அப்படி தான் இருக்கணும் ஒரு ஜட்ஜி. அப்படிப்பட்டவர்கள் தான் நீதிபதிகள். நீ என்ன வேணால் என்னை பற்றிட்டு, என் மனசாட்சி தெளிவாக இருக்குது. ஏன் அவங்க அம்மா வந்து எம்எல்ஏவாக இருக்காங்கன்னா அந்த கேஸை ஏன் வந்து அவர் எடுத்து நடத்தக்கூடாது? ஏன் அந்த முடிவுக்கு அந்த நீதிபதி வருகிறார்? யாருமே சந்தேகப்படலையே அவரை. அதுவும் அவங்க 15 வருஷத்துக்கு முன்னால் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்க எம்எல்ஏனா அது அவங்களோட தனி மனித உரிமை. நீங்கள் ஜட்ஜாக இருக்கிறது உங்கள் திறமை, உங்கள் சாமர்த்தியம், உங்கள் தகுதி. உங்கள் அம்மா எம்எல்ஏவாக 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாங்கன்றதுக்காக இன்றைக்கி இந்த வழக்குலேருந்து விலகுறீங்கன்னா அப்போ தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட எல்லா வழக்குலேருந்து நீங்கள் விலகுவீங்களா? திமுக அரசு பதவியில் இருக்க வரைக்கும் தமிழக அரசு சம்மந்தப்பட்ட எல்லா வழக்குலேருந்து நீங்கள் விலகுவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்புறம் இந்த வழக்கில் மட்டும் ஏன் விலகுறீங்க? சரி, அப்படி விலகுறீங்கன்றீங்களா, முதல்லையே இல்லை அந்த முடிவு எடுத்துருக்கணும். ஒரு இடைக்கால உத்தரவை போட்டுட்டு ஏன் விலகுறீங்க? எங்கெல்லாம் இந்த தடுமாற்றம், நீதிதேவன் மயக்கம்னுவாங்கல்ல, நீதிதேவன் மயக்கம் எங்கே வருது? அம்மா எம்எல்ஏன்னா மகன் மாநில அரசு சம்மந்தப்பட்ட வழக்கை அம்மாவோட கட்சி ஆளக்கூடிய ஒரு அரசு நிர்வாகத்தில் அந்த வழக்கை நான் எடுத்துக்க மாட்டேன், என் மேலே சந்தேகத்தை நிழல்றைகள் பதியும்னு நினைப்பதே முதல்ல தவறு. அப்படின்னா நீங்கள் வந்து திமுக கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த வழக்கையும் நீங்கள் விசாரிக்கக்கூடாது, முடியாது அது. ஏன்னா பெரும்பாலான வழக்குகள் அரசு போடக்கூடிய 60%. சரி, மூணாவதாக நான் கேட்குறேன், அப்படி ஒருவேளை அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா முதல்ல ஏன் அந்த வழக்கை நீங்கள் விசாரணைக்கு எடுத்து ஒரு இடைக்கால உத்தரவை கொடுக்குறீங்க? அந்த இடைக்கால உத்தரவால் தான் இன்றைக்கி 3 வாரத்துக்கு மேலே தள்ளி போயிருக்கு கேஸு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ரிலீஃப் கொடுத்துருக்கீங்க, எப்படி கொடுத்தீங்க? இப்போ இந்த கேள்விகள் எழுவும்ல. யாருமே அந்த நீதிபதி மீது சந்தேகப்படலை, நாமும் அந்த நீதிபதியை சந்தேகிக்கவில்லை, அவருடைய நேர்மையை நாம் சந்தேகிக்கவில்லை. அவங்க அம்மா எம்எல்ஏவா திமுகவில் இருந்தாங்கன்னா சோ வாட்? சரி, அப்படி அதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா இங்கே முதல்ல விலகி இருக்கலாம்ல. ஒரு ரிலீஃபை கொடுத்துட்டு விலகுறீங்க. அதோட அர்த்தம் என்ன? அந்த ரிலீஃப் வந்து பெட்டிஷன் அடுத்த 3 வாரம் 4 வாரத்துக்கு கண்டினியூ ஆகுது, கொஞ்சம் இழுத்தடிக்கப்படுது. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் சில நேரங்களில் வந்து நீதிதேவன் மயக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். எனவே காலதாமதம் ஆனாலும் ஒரு நல்லதொரு தீர்ப்பு வந்திருக்கிறது. நிச்சயம் இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இவர்கள் என்ன செய்வார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். டாஸ்மாக் என்பது ஒரு பொன்முட்டை இடக்கூடிய வாத்து இல்லையா? அந்த பொன்முட்டை இடக்கூடிய வாத்தை வந்து அதிமுகவும் நல்லா பயன்படுத்துச்சு, திமுக அதோட நல்லா பயன்படுத்துது. யார் வந்தாலும் நேற்று செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காருல, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது அதிமுக காலத்தில் நடந்ததுன்னு. அதிமுக காலத்தில் நடந்ததுன்னு பிரச்சனை இல்லை, உங்கள் காலத்தில் நடக்குதா இல்லையான்றதான் பிரச்சனை. நீ ஏன்டா திருடன்னு ஒருத்தனை பிடிச்சி கேட்குறோம், அவனு தான் திருடினான்னா அது பதிலாக அசம்பிளியில் அவர் சொல்கிறாருங்க. செந்தில் பாலாஜி அவருடைய மானிய கோரிக்கையில் 10 ரூபாய் பாட்டிலுக்கு மேலே வாங்கினது அதிமுக காலத்தில் தான் நடந்ததுன்னு. இதுவா பதில்? இதுதான் திராவிட மாடல் ஆச்சு. இப்போ எப்படி நடக்கும்? இந்த நேற்று ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான்ல, ஒரு ஃபாரினர் வந்திருக்கான், பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு ஃபாரினர் வந்து பீர் பாட்டில் வாங்கி 20 ரூபா கேட்குறான். அவன் கேட்குறான், உலகத்தில் எங்கேயுமே அப்படி இல்லைன்றான். அவன் சொல்கிறான், நான் உலகத்தில் எம்ஆர்பிக்கு மேலே வாங்கவே முடியாது, நீ என்ன வேணால் பண்ணிக்க, எனக்கு 20 ரூபா கூடுன்றான். அவன் அது வீடியோ எடுத்து போடுறான். அந்த வீடியோ சமூக வலைத்தில் வந்து 2 நாளைக்கு மேலே ஆகுது, ஒரு நடவடிக்கை இல்லை. இது திராவிட மாடல். இதை ஒருத்தன் கூட கேட்க மாட்டான். நான் கேட்குறேன், கூட்டணி கட்சிகள் ஒருத்தன் கூட அங்கே கேட்க மாட்டான். 24 மணி நேரமும் 365 நாளும் மோடி எதிர்ப்பு, மதவாதம், இந்துத்துவா, இதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க அட்டுழியங்களை எதையும் கண்டு காணாமல் மகாத்மா காந்திக்கு பிடித்த 3 குரங்கு பொம்மைகள் இருக்கும்ல, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே. மகாத்மா காந்திக்கு பிடிச்ச 3 குரங்கு பொம்மைகள் தான் திமுகவோட கூட்டணி கட்சிகள். இவ்வளோ நடக்குது இல்லை? மற்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகள் தான் அரசில் தப்பு நடந்தால் முதல்ல கேள்வி கேட்பான். இங்கே கடைசியில் கேள்வி கேட்குறது கூட்டணி கட்சிகள். பொன்முடி விஷயம் என்னாச்சு? இன்னமும் ஒரு மந்திரியாக இருக்கார்.
திமுக விடுங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அது அவங்க வரலாறு. கூட்டணி கட்சியில் ஏங்க அமைதியாக இருக்காங்க? மாதர் சங்கங்கள் ஏங்க அமைதியாக இருக்குது? அடிப்படையில் அவர் பேசுனது பெண்களுக்கு எதிரானது, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எதிரானதுன்றது ரெண்டாவது. அவர் பேசுனது அடிப்படையில் பெண்களுக்கு எதிரானது. மாதர் அமைப்புகள் எங்கே போச்சு? மற்ற விஷயத்தில் பொங்கி எழுந்து முன்னால் வந்துருவாங்கல்ல, சைலண்ட்டாக இருக்காங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி. எது மாதிரியோ மழை பெஞ்சு எதுவோ எப்படியோ இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது கூட்டணி கட்சிகள். ஆகவே அமலாக்கத்துறை வழக்கில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு. இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு அருமையான தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது. இப்போ இடியோடைய அதிரடி நடவடிக்கை தொடர்ந்தால், பல இடியை இறக்கினால் யார் யாரெல்லாம் சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, அந்த ஆங்கிளுக்குள்ளே போக முடியாதுங்க. இது யாரையோ பெரிய அளவில் பிடிக்குதுன்ற காரணத்தால் தான் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு ஓடுது. இல்லாட்டி தமிழ்நாடு அரசு ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுது? பயப்பட வேண்டிய தேவை என்ன வந்து? ஆரம்ப கட்டத்தில் விசாரணை இருக்குதுங்க, ஆரம்ப கட்டத்தில் விசாரணை இருக்குது. எதுக்கு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு ஓடுறீங்க? ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கும்போதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுறீங்க. ஐநா சபைக்கு மட்டும் போல, மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டீங்க. இடி விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ பதட்டம்? ஒன்றுமே நடக்கலையாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அரெஸ்ட் ஏன் நடந்ததுன்னா அவர் ஒத்துழைக்கவே இல்லைங்க. அதே பொன்முடி விஷயத்தில் அரெஸ்ட் நடக்கலை. அது நடந்த 1 மாதத்தில் பொன்முடி விசாரிக்கப்பட்டார், தொடர்ந்து 2 நாட்கள் விசாரிக்கப்பட்டார். ஆனால் அவரை கைது பண்ணலை. ஏன் பண்ணலை? அவர் விசாரணைக்கு முதல் ஒத்துழைப்பு கொடுத்தார். நைட்டு ஃபுல்லாக நினச்ச மாதிரி மோடியோ அமித்ஷா நினச்ச மாதிரிலாம் கூட ஒன்றும் உள்ள தூக்கிலாம் அவ்வளோ சீக்கிரம் வச்சிட முடியாதுங்க. இடிக்கு வந்து பவர்ஸ் இருக்குதுங்க, ரெசிஸ்ட் பண்ணுற பவர்ஸ் இருக்குது. விசாரணை அதிகாரி நினச்சா, மோடி சொன்னால் கூட விசாரணை அதிகாரி கைது செய்ய வேணாம்னு நினச்சா கைது செய்ய மாட்டார். பொன்முடி அப்படி தான் கைது பண்ணலை. ஏன் ஐ பெரியசாமி தொடர்ந்து விசாரணைக்கு இவ்வளோ நாளாக போய்கிட்டு தான் இருக்கார், அவரை கைது பண்ணலை. KN மேலே இடி கேஸ் இருக்குது, அவரை கைது பண்ணலை. திமுகலே ஒரு 8 மந்திரிங்க இருக்காங்க, ஏவாவேல் இருக்காருங்க, அவங்களெல்லாம் கைதே பண்ணலையாங்க. ஜெகத்ரட்சனுக்கு 908 கோடி அபராதமே போட்டாங்க. ஜகத்துக்கு வந்து 40 வருஷமாக நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து, நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து, தீபாவளி பொங்கல் வருதோ இல்லையோ வருஷம் ஜகத் வீட்டில் அமலாக்கத்துறை இது இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும். இப்போ சமீப நாட்களாக 2-3 வருஷமாக அமலாக்கத்துறையும் சேர்ந்துக்குச்சு. சமீபத்தில் 900 கோடி பிடிச்சாங்கன்னு அமலாக்கத்துறை ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தான். ஜகத்தோட ப்ரொமிசஸில் சர்ச் பண்ணதில் 900 கோடிக்கு கண்டுபிடிச்சிருக்கோன்னு. ஆனால் ஜகத்தை கைதே பண்ணலையே. ஜகத் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரு, எப்போ கூப்பிட்டாலும் போயிடுவார். கைது நடவடிக்கைன்றது அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழுக்க அது வந்து விசாரணை அதிகாரியோட தனி உரிமை. நான் தான் சொல்கிறேன், மோடி சொன்னால் கூட கைது முடியாதுன்னா கைதே பண்ண மாட்டான். கோர்ட்டில் நிரூபிக்கணும்ல. நீ வந்து எப்போ கைது பண்ணுவோன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் போது தான் கைது பண்ணுவோம். ஓகே, செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தார், கடைசி வரை மறுத்தார், அதனால தான் அவரை கைது பண்ணாங்க. ஆகவே நீங்கள் 2 நாள் அமலாக்கத்துறை சோதனை நடத்துது. எதுக்குங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். ஹைகோர்ட்டுக்கு போய் பெண்டிங்கில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுறாங்க. அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு பரிதவிக்கிறார்கள்ன்றது நல்லாவே தெரியுது இல்லை? தங்களுடைய பலவீனத்தை இவர்களாகவே வெளிப்படுத்தி கொண்டார்கள். ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான். இதுவரைக்கும் உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது நன்றி சார். நன்றி சார். நன்றி.